நம்ம கருப்பா இருந்தாதான் வந்துட்டு இந்த கேரக்டருக்கு பொருத்தமா இருப்பாங்கன்னு சொல்லியே செலக்ட் பண்றாங்க. அதனால அந்த பிரச்சனைகள் இல்லை. என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொன்ன ஒருத்தரே அவரும் கருப்பு தான். அவரே வந்துட்டு இல்லம்மா நல்லா பேசுறீங்க, ஆனா நீங்க கருப்பா இருக்கீங்க, அது சொல்லியிருக்க கூட தேவையில்லை. அந்த இடத்துல யார் வேணா எப்படி வேணா உங்களை வந்து டம்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனா அதை மீறி நீங்க வெளியே வரணும். ஸோ அதுதான் என்னோட இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு என்னோட சஜஷன். நம்ம திராவிடம் நிறம் கருப்பு, நம்ம தமிழ்நாட்டு கலர் கருப்பு, நமக்கு கருப்பு தான் அழகு, கருப்புனா பிடிக்கும், கருப்பா இருக்கிறீங்க அழகா இருக்கீங்கன்றதும். ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடி என்ன அப்படின்னா எஃப்எம் நிறைய, முன்னாடி சின்ன வயசுல இருந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எஃப்எம் நிறைய கேட்பேன். நமக்கு அந்த பேசணுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுனது அப்பதான். தேனி வந்து மினி கோடம்பாக்கம். ஸோ நமக்கு ஆமா நிறைய அங்க இருந்து இருப்பாங்க. சேனலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம விஜேவா பண்ண போறோம் அப்படின்றனால. என்னதான் லாக்டவுன் நமக்கு புள்ளி வச்சாலுமே நம்ம இந்த புள்ளியை வந்து கண்டினியூஸா புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். யார் மூலியமா வந்தீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க, இல்லை ஜாலியாக வந்தீங்களா, சப்போர்ட்லாம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ நான் வந்துட்டு மீடியாக்குள்ளே எனக்கு ஆசை வந்தது எப்போ அப்படின்னா, நான் 12th படிக்கும்போது ஒரு நம்ம லோக்கல் சேனலில் அந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் விஜேவா. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடி என்ன அப்படின்னா எஃப்எம் நிறைய, முன்னாடி சின்ன வயசுலேருந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து எஃப்எம் நிறைய கேட்பேன். நமக்கு அந்த பேசணுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுனது அப்போ தான். அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜேவா ஆகணும்னு சொல்லி லோக்கல் சேனல் நம்ம ஊர்லலாம் இருக்கும். நான் என்னோட சொந்த ஊர் வந்து தேனி வந்து மினி கோடம்பாக்கம். ஸோ நமக்கு ஆமாம் நிறைய அங்கேருந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஊரில் நமக்கு ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நமக்கு இந்த மாதிரி விஜேவா பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சரி அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் காலேஜ் ஒரு 2nd இயர் படிக்கும்போது தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிது. சரி அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் டப்பிங், லைவு அங்கே நம்ம லோக்கல்லே பண்ணிவிட்டு சரி டிகிரி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எம்பிஏ படிக்க வேண்டியது. நான் டான்செட்லாம் எழுதி நல்ல கட் ஆஃப்லாம் வாங்கிட்டேன். ஆனால் இதை சூஸ் பண்ணுறதா அதை சூஸ் பண்ணுறதா அப்படின்றப்போ மீடியாவை சூஸ் பண்ணிவிட்டு சென்னை வந்துட்டேன். லாயலாவில் ஒரு 1 இயர் டிப்ளமோ பண்ணேன். ஸோ டிவி ப்ரொடக்ஷன் சேனலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம விஜேவா பண்ண போகிறோம் அப்படின்றனால. அப்புறமா வந்துட்டு ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் கம் விஜேவா ஒர்க் பண்ணேன். அப்படியே விஜேவா பண்ணேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட், அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு படம் நான் கமிட் ஆனேன். நான் வந்துட்டு நம்ம ராஜ்மோகன் சாரோட பாபா பிளாக் ஷீப் இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஸோ அந்த ப்ராஜெக்டில் கமிட் ஆகிருந்தேன். கரெக்டாக அந்த அவர் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக லாக்டவுன் வந்துச்சு. மார்ச்சில் லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால அதில் மட்டுமா உண்மையிலே ஸோ நிறைய பண்ணிடுச்சு லாக்டவுன் வந்துட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா சரி என்னதான் லாக்டவுன் நமக்கு புள்ளி வச்சாலுமே நம்ம இந்த புள்ளியை வந்து கண்டினியூஸாக புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரோல்ஸில் ஷார்ட் ஃபிலிம்ஸில் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சீரியல் ஒரே ஒரு சீரியலில் நம்ம அதில் வந்துட்டு மலைவாழ் பொண்ணா பண்ணியிருப்பேன், பாலிமருக்காக பண்ணும்போது. அதுக்கப்புறமா தான் ஆக்டிங் அப்படியே படங்களில் கொஞ்சம் அப்படியே கன்வெர்ட் ஆச்சு. ஸோ படங்களில் ஒரு கேரக்டர் ஈவன் 1 நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும். ஸோ என்ன கேரக்டர் கிடைச்சா போதும், நம்ம இனிஷியலாக அப்படி தானே இருக்கும். ஸோ கேரக்டர் கிடைச்சா போதும்னு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே படிப்படியாக இப்போ ஓரளவுக்கு இந்த படம் மூலமாகவும் சரி, பிஃபோராக நம்ம எவ்வளோ ட்ராவல் இருந்திருக்கோம் இல்லையா, நம்ம மீடியாவில் இருக்கோன்னு மீடியா நண்பர்களுக்கு தெரியும். இப்போ அதை தாண்டி மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர். ஓரளவுக்கு லைஃப் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எஃப்எம் பார்த்து ஆரம்பித்த ஒரு லைஃபு இப்போ வந்து ஆர்டிஸ்டாக வந்து உள்ளே வந்துட்டீங்க. வாழ்த்துக்கள். ஓகே. நிறைய பேர் லைஃப்பில் வந்து நினைக்கிறது நடக்காது. உங்கள் லைஃப்லையுமே அப்படி நடந்தது இல்லை. கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் பிடிச்சி அந்த நூக்கோல்லாம் பிடிச்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டு இப்படி பண்ணதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லைஃப் அமைஞ்சு இப்போ சிறப்பாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக வந்து மிகப்பெரிய ஒரு ஃபீமேல் லீடர் ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமா அந்த வாய் முகூர்த்தம் வந்து பலிக்கும். நம்மளோட நிறத்தை வச்சு நிறைய இடத்துல கண்டிப்பாக நம்மளை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைம்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து விஜேவா ஸ்டார்ட் பண்ணப்போ தான் அதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அந்த இதெல்லாம் இல்லை. அதை தாண்டினதுக்கப்புறம் ஏன்னா அது டஸ்கி நம்ம கருப்பாக இருந்தால் தான் வந்துட்டு இந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருப்பாங்கன்னு சொல்லியே செலக்ட் பண்ணுறாங்க. அதனால அந்த பிரச்சனைகள் இல்லை. ஆனால் விஜேவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சர்டன் சேனல்ஸ் நம்ம பண்ணிவிடுவோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பெரிய சேனல் ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் என்ன ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி அதோட கிரிட்டீரியாவே வேறு மாதிரி இருந்துச்சு. இப்படி தான் இருக்கணும், இந்த கலராக இருக்கணும், மாடல் மாதிரி இருக்கணும், ஏன்னா அவங்க யூனிக்காக தெரியணும், அந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் கலர்னு சொல்லும்போது என்னை வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தரே அவரும் கருப்பு தான். அவரே வந்துட்டு இல்லைம்மா நல்லா பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் கருப்பாக இருக்கீங்க,
அதை சொல்லியிருக்க கூட தேவையில்லை அந்த இடத்துல. நம்ம என்ன வேணா சொல்லி ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம திராவிடம் நிறம் கருப்பு, நம்ம தமிழ்நாட்டு கருப்பு, நமக்கு கருப்பு தான் அழகு, கருப்புனா பிடிக்கும், கருப்பா இருக்கிறீங்க அழகா இருக்கீங்கன்றதும் கலையா இருக்காங்களே அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன் வெள்ளையா இருக்கவங்கிட்ட போயிட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. வெள்ளையா இருக்கவங்க வேஸ்டா இருப்பான் அது சொல்லிக்கலாம் ஆனா பேச்சுக்கு, ஆனா நம்ம யதார்த்தத்துல வந்து சொல்ல மாட்டாங்க. சோ அது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா அதை தாண்டி நம்ம அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ அதை யோசிக்காம நீங்க யார் வேணா எப்படி வேணா உங்களை வந்து டம்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனா அதை மீறி நீங்க வெளியே வரணும். ஸோ அதுதான் என்னோட இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு என்னோட சஜஷன். சூப்பர் சூப்பர்.